கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து முன்னேற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 9ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் விலகுவதாக. எங்கெல்லாம் ஏமாறுனீங்களோ அங்கெல்லாம் தேவ ஆசீர்வாதம் வந்து இறங்கி ஏமாந்து போனவைகளையும் இழந்து போனவைகளையும் திருப்பி தருவாராக. எல்லா கட்டுகள் உடைக்கப்படுவதாக. புத்தி பேதலிப்பின் ஆவிகள் உங்கள் கூடாரத்தை விட்டு விலகுவதாக. உங்கள் வீட்டில் இருக்கிற ஆட்டிசம் பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு தொடுவாராக. உங்கள் வீட்டில் உள்ள ஹைப்பர் ஆக்டிவில் இருக்கிற பிள்ளைகள், அதன் நிமித்தம் வேதனை அடைகிற பெற்றோர்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் சந்தித்து இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வாராக. ஒரு நல்ல மங்கள வார்த்தையோடு ஆண்டவர் சந்திக்கிறார். ஏசாயா 54:3, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவா. இந்த வார்த்தை சொல்றது மனுஷன் அல்ல, தெய்வம். இருக்கிற இடத்திலே என்னால் முன்னேற முடியலை, இதில் என்ன வலப்புறமும் இடப்புறமும் இடங்கொண்டு பெருகிற நிலைமை எப்படி பிரதர் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். யாபேசுடைய எல்லைகளை விசாலமாக்கின ஆண்டவர். யாபேசை எல்லாரும் துக்கன்னு கூப்பிட்டாங்க. ஆனால் அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர் அவன் நோக்கி பார்த்து ஒரு ஜெபம் பண்ணா, தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை விசாலமாக்கும். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவனை ஆசீர்வதித்து அவன் எல்கைகளை விசாலப்படுத்தினார். எல்லாருக்கு முன்பாக அற்பமாய் காணப்பட்ட அந்த யாபேஸ் அதன் பிறகு எல்லாராலும் கனப்படுத்தப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு உங்கள் கஷ்டம், உங்கள் பிரச்சனை, உங்கள் வியாபாரம், உங்கள் வேலை, உங்களுடைய ஊழியம் அத்தனையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டு சரண்டர் ஆயிருங்க. ஆண்டவரே, என் வியாபாரத்தை உங்கள் கையில் ஒப்படைச்சி உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன். நீரே இந்த வியாபாரத்தை வாய்க்க பண்ணும், நீரே என் வேலையை வாய்க்க பண்ணும், நீரே என்னுடைய ஊழியத்தை வாய்க்க பண்ணும், நீரே இந்த இன்டர்வியூவை வாய்க்க பண்ணும் அப்படின்னு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா ஆண்டவர் அதன்படி உங்களை ஆசீர்வதித்து பலங்கொண்டும் இடங்கொண்டும் பெருகவும் 4 பேருக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் இருக்கவும் ஆண்டவர் உதவி செய்வார். ஆண்டவர் ஏன் தெரியுமா உங்கள் எல்லைகளை விசாலமாக்குறாரு? உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களால் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு ஆண்டவர் இந்த காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு பிறகு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற அந்த விசாலம், வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நெருக்கத்திலிருந்த தாவீதை விசாலத்துக்கு கொண்டு வந்தார். அவன் செய்தது ஒன்றே ஒன்று, என்னுடைய நெருக்கத்திலிருந்து என்னை விடுவியும். அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் ஆண்டவர் அவனுக்கு விசாலத்தை கொடுத்த மட்டும் இல்லை, நல்ல ராஜரீக மகிமை அவனுக்கு கொடுத்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். உங்களுக்கும் அப்படியே செய்வாராக. சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? பிரதர் அருண் பிரசாத், கோயம்புத்தூர். எங்களுக்கு பூர்வீக சொத்தாக ஒரு கொடவுன் 50 சென்ட் இடம் இருந்தது. அதில் எங்களுக்கு சேர வேண்டிய 25 சென்ட் பங்கு மற்றும் அதற்குரிய தனிப்பத்திரம் கிடைக்காமல் தடையாக இருந்தது. பல விதத்திலும் முயற்சி செய்தும் எந்த பலனும் இல்லை. இப்படிப்பட்ட சமயத்தில் தேவனின் அன்பு ஊழியங்களின் கோயம்புத்தூர் ஜப கோபுரத்திற்கு சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வந்திருக்கும் போது அவரை சந்தித்து தனி ஜபத்தில் ஜபிக்க கேட்டுக்கொண்டோம். சகோதரர்கள் ஜபித்த போது அவருடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை, கர்த்தர் உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி ஜபித்தார். சகோதரர் அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தையின்படியே கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடித்தார். எங்களுடைய 25 சென்ட் இடத்திற்கான தனி பத்திரம் கிடைத்தது. அதற்கான 12 லட்சம் பண தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து ஆசீர்வதித்தார். உங்களுக்கும் அப்படியே செய்வார். நாளை மறுநாள் நமக்கு கோயம்புத்தூர் ஜபகோபுரத்திற்கு அடிமை வரப்போகிறேன். குடும்ப ஆசீர்வாத கூட்டம் இருக்கிறது. நீங்களும் கலந்து கொண்டு இப்படிப்பட்ட அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய் என்ற வார்த்தையை பிள்ளைகளுடைய சிரசில் வச்சு ஜபிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தை அப்படியே இந்த நிமிஷத்திலிருந்து பலிக்க பண்ணும். நெருக்கத்தில் இருக்கிற இவர்களை விசாலத்துக்கு கொண்டு வரும். வேலை இல்லாமல் இருக்கிற இவர்களுக்கு நினைச்சதை விட, எதிர்பார்த்ததை விட, விரும்பினதை விட நல்ல பேக்கேஜில், சம்பளத்தில், நல்ல இடத்துல பிள்ளைகளை வேலைக்கு வைங்க. அரசு உத்தியோகங்கள் கிடைக்கட்டும். பிரிந்து போன குடும்பங்கள் இணைக்கப்படட்டும். சந்ததி விரிவாகும்படி ஜபிக்கிறேன். வருமானம் விரிவாகும்படி ஜபிக்கிறேன். அபிஷேகம் விரிவாகும்படி ஜபிக்கிறேன். எல்கைகளை விரிவாக்கும்படிக்கு நாங்கள் ஜபிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்ற வார்த்தையின்படி இந்த நிமிஷத்திலிருந்து அவர்களுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம்
நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.